இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். இதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா, எவ்ரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி ஹேஸ் எக்ஸாக்ட்லி n ரூட்ஸ். ஓகே, இதுக்கு வந்து ப்ரூஃப் பார்க்கணும். இப்போ நான் ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறேன், g ஆஃப் இசட்டுன்னு. g ஆஃப் இசட் ஈக்குவல் டு a0 ப்ளஸ் a1z ப்ளஸ் a2z ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் an z பவர் n, a நாட் ஈக்குவல் டு 0. இது பாலினாமியல் நமக்கு தெரியும். n டிகிரி பாலினாமியல் எடுத்துருக்கேன். அடுத்து f ஆஃப் z ஈக்குவல் டு an z பவர் n சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அந்த an z பவர் n f ஆஃப் z எடுத்துக்கிறேன். தேர்ஃபோர் இப்போ நான் என்ன பண்ணுறேன், f ஆஃப் z மைனஸ் g ஆஃப் z போடுறேன். அப்போ f ஆஃப் z ஃபுல்லாக எழுதுறேன், an z n மைனஸ் g ஆஃப் z டேர்ம்ஸை ஃபுல்லாக எழுதுறேன். கேன்சல் ஆகி n டேர்ம்ஸ் கேன்சல் ஆகி ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும்னாக்கா, மைனஸ் காமனாக வெளில எடுத்துகிட்டு a0 ப்ளஸ் a1z ப்ளஸ் a2z ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் an-1 z பவர் n-1 டேர்ம்ஸ் வரைக்கும் எனக்கு இருக்குது. இது ஏன் அப்படி இருக்குதுன்னா, ரவுச்சர்ஸ் தியரத்துப்படி நம்ம கொண்டு வரணும். ஆல்ரெடி ரவுச்சர்ஸ் தியரம் நம்ம பார்த்துட்டோம். ரவுச்சர்ஸ் தியரத்துப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காக f ஆஃப் z மைனஸ் g ஆஃப் z எடுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து g ஆஃப் zலையும் f ஆஃப் zலையும் சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வர முடியும். அப்போ தான் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு கொடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி f ஆஃப் z மைனஸ் g ஆஃப் z சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நவ் C is a circle with center origin and radius r. r எப்படி இருக்குன்னாக்கா, 1 விட அதிகமாக இருக்கும், greater than r greater than 1ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். That means z minus 0 modulus value z minus 0 which is equal to r with r greater than 1. That means mod z equal to r. ஓகே, இப்போ as usual ரவுச்சர்ஸ் மாதிரி தியரம் படி தான் கொண்டு வர போகிறோம். மாடலஸ் ஆஃப் f ஆஃப் z மைனஸ் g ஆஃப் z டிவைடட் பை f ஆஃப் z. மாடலஸ் ஆஃப் f ஆஃப் z மைனஸ் g ஆஃப் z என்ன போட்டிருக்கோம், இந்த இருக்குது மைனஸ் ஆஃப் a0 ப்ளஸ் a1z டேர்ம்ஸ் போட்டிருக்கோம். அதை அப்படியே எழுதியிருக்கோம். மாடலஸ்குள்ளே போகிறதுனால மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆகிடும். டிவைடட் பை f ஆஃப் z, மாடலஸ் ஆஃப் f ஆஃப் z. f ஆஃப் z மாடலஸ் போகிறோம், an z பவர் n எடுக்கிறேன். இப்போ மாடலஸ்குள்ளே இருக்கிறது நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எழுதணும்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் மாறும். மாடலஸ் a0 ப்ளஸ் a1z அண்ட் ஸோ ஒன் மாடல் வேல்யூ செப்பரேட் பண்ணி எழுதிட்டுருக்கோம். டினாமினேட்டர்லையும் மாடலஸ் an இன்ட்டு மாடலஸ் ஆஃப் z பவர் n அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஓகே, லெஸ் ஆர் ஈக்குவல் டு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா, மாடலஸ் z ஈக்குவல் டு ஆருங்கிறது நமக்கு ஆல்ரெடி இங்கே தெரியும். ஸோ விச் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு a0 ப்ளஸ் a1 மாடலஸ் z இருக்கிற இடத்துல r போட்டுப்போம். அண்ட் ஸோ ஒன் மாடலஸ் z பவர் n-1 இருக்கிற இடத்துல r பவர் n-1 டேர்ம் போடுவோம். டிவைடட் பை an இன்ட்டு z பவர் n-க்கு பதிலாக r பவர் n போடுவோம். விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த இடத்துல ஆறுங்கிறது கிரேட்டர் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீங்கள் என்ன பண்ணாலும் ஆர் பவர் n போட்டாலும் ஆர் பவர் n-1 போட்டாலுமே டோட்டலாக ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் வேல்யூவாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, எல்லா டேர்ம்ஸையும் ஆர் பவர் n-1 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு ஆர் பவர் n-1 ப்ளஸ் ஆர் பவர் n-1 அண்ட் ஸோ ஒன் டிவைடட் பை அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே ஆர் பவர் n-1 போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர் ஸ்கொயருக்கு அடுத்த டேர்ம் ஆர் ஸ்கொயர் எது போட்டாலுமே ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே மேக்ஸிமமாக தான் இருக்கும். அதனால நம்ம கன்வீனியன்ட்டுக்காக டினாமினேட்டரில் இருக்க r-n எடுத்து ஆர் பவர் n-1 எடுத்து கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஆர் பவர் n-1 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்படியே ஆர் பவர் n-1 மல்டிப்ளை பண்ணாலுமே ரைட் ஹேண்ட் சைடு எப்போதுமே மேக்ஸிமமாக தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த சேஞ்சஸும் ஆகாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மேலே நியூமரேட்டர் இருக்க டேர்ம் எல்லாமே ஆர் பவர் n-1 இருக்குது. டிவைடட் பை மாடலஸ் a பவர் an இன்ட்டு ஆர் பவர் n. ஓகேவா, which is less than or equal to modulus a0 r power n-1 a1 r power n-1 divided by denominator term an into r power n-1 into r ன்னு எழுதுறேன். இப்போது மேலே இருக்க r power n-1 டினாமினேட்டர் இருக்க r power n-1 காமனாக எடுத்து எல்லாம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாடலஸ் f ஆஃப் z மைனஸ் g ஆஃப் z டிவைடட் பை மாட் f ஆஃப் z less than or equal to மாடலஸ் ஆஃப் a0 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் a1 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் மாடலஸ் ஆஃப் an-1 டிவைடட் பை மாட் an இன்ட்டு ஆர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, இந்த ஆர் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஆர் இஸ் கிரேட்டர் தென் மாடலஸ் ஆஃப் a0 ப்ளஸ் a1 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் an-1 டிவைடட் பை an. இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்மை விட ஆர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி மாற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னாக்கா, a0 a1 an-1 டிவைடட் பை ஆரை டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டோம்னா ஆர் இன்ட்டு an விச் இஸ் லெஸ் தென் 1. இது ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் விட ஆர் தான் மேக்ஸிமமாக இருக்கும் இப்படி சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாடலஸ் ஆஃப் f ஆஃப் z மைனஸ் g ஆஃப் z டிவைடட் பை f ஆஃப் z. இப்போது இந்த டேர்முக்கு பதிலாக இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இந்த லெஸ் தென் 1 மட்டும் போடுறேன் ஆன் சி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரவுச்சர்ஸ் தியரம் வந்துடும். f ஆஃப் z மைனஸ் g ஆஃப் z விச் இஸ் லெஸ் தென் f ஆஃப் z ஆன் சி.
அப்போ இதை மாதிரி இருந்ததுன்னா ரவுச்சர்ஸ் தியரம் படி எஃப் ஆஃப் இசட்டும் ஜி ஆஃப் இசட்டும் சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன்சைட் சின்னு சொல்லுவோம். அப்போ எஃப் ஆஃப் இசட் என்ன இருக்குது, ஏஎன் இசட் பவர் n இருக்குது. அதாவது இந்த இடத்துல எத்தனை இருக்குது, இதுக்கு n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்போது n ஜீரோஸ் இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இங்கே n டேர்ம் வரைக்கும்னால n ஜீரோஸ் இருக்கும். அதுமாதிரி ஜி ஆஃப் இசட் எதுனா எடுத்துருக்கோம், ஜி ஆஃப் இசட்டு a0 + a1 இசட் அண்ட் ஸோ ஆன் ஏஎன் இசட் பவர் n வரைக்கும் ஜி ஆஃப் இசட் எடுத்துருக்கோம். அப்போ இதுக்கும் என்ன இருக்கும், n ஜீரோஸ் இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் இசட்டும் ஜி ஆஃப் இசட்டும் சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸு. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, எவ்ரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n has சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், எவ்ரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n has exactly n ரூட்ஸு அப்படிங்கிறது நமக்கு ப்ரூஃப் ஆகிடுச்சு. அவ்வளோதான்.